உங்களோட பில் சார். தேங்க்யூ, நான் கொடுத்துட்றேன். இல்லை பரவாயில்ல, இருக்கட்டும், நானே கொடுத்துறேன். இல்லை கண்டிப்பாக நான் தான் கொடுப்பேன். தயவு செஞ்சு என்னை கொடுக்க விடு. அதான் கொடுக்குறேன்னு சொல்கிறல்ல. இல்லை இப்போ இதை நான் பே பண்ணுறேன், அடுத்த வாட்டி நீ கொடு. கண்டிப்பாக நான் தான் பில் பே பண்ணுவேன்னு சொல்கிறது உனக்கு புரியலைன்னு நினைக்கிறேன். உண்மையை சொல்லணும்னா எனக்கு சந்தோஷம்தான். நான் தான் பில் பே பண்ணுவேன்னு சொன்னால் நான் தான் பே பண்ணுவேன், புரியுதா? இப்போ நான் இந்த பில்லை பே பண்ணுறேன். அப்புறம் நம்ம 2 பேரும் இங்கே எதுவுமே நடக்காத மாதிரி அவங்கவுங்க வீட்டுக்கு போகிறோம். ஓகே, இன்னொரு தடவை நல்லா யோசிச்சு முடிவெடு. இப்போ பில்லை மெதுவாக கீழே வை. ஸ்வீட் சோம்பை கூட நீ எடுத்துக்கோ, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் உன் பொண்டாட்டி என்கிட்ட இருக்கா. என்ன காளி, அவகிட்ட ஃபோனை கொடு. ஹே, அவங்க உன்னை எது காயப்படுத்தலை. பேசினது போதும். நாம ஏன் சமாதானமாக போயிடக்கூடாது? இந்த பில்லை 2ஆக பிரிக்கிற டீலே இங்கே கிடையாது. ஆனால் நீ இப்படி தப்பிச்சு போயிடான்னு மட்டும் நினைக்காத. கண்டிப்பாக நினைக்க மாட்டேன். மிச்ச சில்லறை நீனே டிப்ஸாக வச்சுக்கோ. எனக்கு டிப்ஸ் வாங்குற பழக்கம் கிடையாது.